சுந்தரேசா இதோ வந்துட்டேன். என் இனிய தமிழ் மக்களே, கதை கேட்க ரெடியாடா? டீம் மாணவன் மீடியா விஷயம் வெரி 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 ஹாப்பி நியூ இயர். இது எங்களோட ஃபர்ஸ்ட் நியூ இயர் எங்க டீமா. நான் உங்கள் ஜோதிடர் விஜே கவின். இப்பவே கண்ண கட்டுது. அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஓட ஜோதிட கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி 2 ஜோதிடர்கள் அவர்களோட கருத்தை கூறியிருக்கிறார்கள். அந்த ஜோதிடத்தை கம்பேர் செய்து இந்த ஜோதிடர் கவின் கூறப்போகிறேன். அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகிறது என்பதை வாயில சொன்னா போதாது, நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ராசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். ஜோதிடர் செல்வி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் கவனமா இருக்கணுமா, ஆனா சுனாமியா வந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி ஒரு சர்வைவலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பயங்கரமா செட்டில் ஆயிடுவீங்க அப்படின்னு ஒரு நல்ல விதமா தான் முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த 2025 வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லியிருக்காரு. ஆனா அங்கங்க அடியும் இருக்குமா, கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்குங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆனா இதவே நம்ம வித்யாராமன் ஜோதிடர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களே, இந்த 2025ல புதுமை புரட்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிகமான லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத்தத்துல இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவர் முடிச்சிட்டாரு. மேசராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். சோ அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களே, இங்க வந்து செல்வி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காது, மூக்கு, தொண்டை இதெல்லாம் வந்து பார்த்து நீங்க கவனமா இருக்கணும். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த மாதிரி சின்ன இன்ஜுரியான கூட நீங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகலாம். போனா கூட 2-3 நாள்லயே திருப்பி வந்துருவீங்களா. சோ என்ன சொல்றாருன்னா, இப்பவே ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸா பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 50,000 ரூபாய் எழுத வேண்டியதா இருக்கலாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. ஃபேமிலி பிசினஸ் வந்துட்டு நீங்க பண்ண போறீங்களா, அதுல ரொம்ப செம்ம கெத்தா வந்துட்டு இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு ரிஷப ராசிக்காரர்களே, இந்த 2025 உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீங்க பண்ற பிசினஸ்ல இருந்து புது ஒர்க்குக்கு மாறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்னங்க ஃபேமிலி பிசினஸ் நல்லா இருக்கும், அதுல கெத்தா இருப்பீங்க அப்படின்னு தானே சொன்னாரு. ஆனா இவர் என்னன்னா புது ஒர்க்குக்கு மாற போறீங்களா. இதே மேட்டர் என் ஏரியால செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? இந்த 2024 உங்களை செய்யும் செஞ்சிருச்சா, அதுக்கான பலன்கள் எல்லாம் இந்த 2025ல கண்டிப்பா உங்களுக்கு வந்தடையும். மொத்தத்துல இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தொழிலா சூப்பரா இருக்க போகுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். ஆலங்காட்டு காளி மற்றும் பட்டீஸ்வரனை வழிபட்டீங்கன்னா நல்ல அருள் கிடைக்கும்டா அம்பி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நைட்டே வந்து நியூ இயர் பார்ட்டியை முடிக்கிறீங்க, காலையில போய் கோயில நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது என்ன நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். ஸோ இதுல மொத்தமா 2 இன்ப துன்ப அதிர்ச்சி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் துன்பமான அந்த அதிர்ச்சியவே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பரான பாடி செக்அப்ல எடுத்து ஹெல்த் கான்சியஸா இருக்க சொல்லியிருக்காரு. 2வது என்ன தெரியுமா, உங்க ஒய்ஃப் கூட இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இன்பமா இல்ல துன்பமா அப்படின்றத பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போயிட்டா எல்லாருக்கும் நல்லதுங்க. கடைசியா நீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அது மேபி உங்க ஒய்ஃப் கூட இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் டிராவலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க வெளியே போனாலும் போனதுதான், அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ இதே ராசிக்கு நம்ம வித்யாராமன் சார் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா உடனே ஓடோடி போய் நீங்க உதவுவீங்க. உங்களுக்கு அப்படின்னு வர்றப்போ நீங்க பெருசா அதை கேர் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இந்த 2025ல உங்களுக்கு ஒரு முழுமையான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. God bless you. மே 14க்கு அப்புறம் தான் குரு பகவான் வந்துட்டு எங்கேயோ இந்த கட்டம் மாறுறாராம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மே வரைக்கும், அதாவது IPL வரைக்கும் நீங்க சாமி குட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான், நாம தான். முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சில வயிறு கோளாறுகள்லாம் இருக்குமா, அதனால கொஞ்சம் மனசும் கோளாறாக தான் இருக்குமா. அதனால நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க.
அதே மாதிரி காளஹஸ்தி, திருப்பாம்பரம் இந்த மாதிரி கோயிலுக்குலாம் சும்மா போயிட்டு வாங்க. போயிட்டு சாமிக்கு ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லிட்டு வாங்க, அவ்வளவுதான். டேய் என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான்டா இது. ஆக மொத்தத்துல இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுவே இந்த பக்கம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சனலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சில அந்தரங்கமான சில பிரச்சனைகள், அதிலெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்க. என்னடா சொல்ற? இவர் கூறியிருக்கிறார். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மார்ச்ல இருந்துதான் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எந்த ஒரு பம்பு தும்புக்கும் போகாம நிம்மதியா உங்களோட லைஃபை வந்து ரன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழைப்பழம் வாங்கி கொடுப்பீர்களாம். மேபி செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யாரு? சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, சிம்ம ராசிக்காரர்கள்ல யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. என்னால முடியலடா. நான் சிம்ம ராசி இல்லைங்க, எனக்கு சும்மாவே ஆனா சோம்பல் இருக்கு. அதே மாதிரி கல்யாண விஷயத்தெல்லாம் வந்து தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டீங்கன்னா 60 வயசுல தான் நடக்குமா. அறிவுனாங்க எப்பா ஜென்சி உங்களுக்கு இல்ல, இதாவது இது வந்துட்டு 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சண்டை அப்படின்னா நீங்க வந்துட்டு வெள்ளை துண்டு இல்ல வெள்ளை பெட்ஷீட்டையே எடுத்து காட்டுறது குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம வச்சுக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் மக்களே. இதே ராசிக்கு வித்யாராமன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை போல கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தொட்டது தொடங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்குமே வந்துட்டு குரு வந்து மாறுறாராம். அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோதுமை மாவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்ததா கன்னிராசிக்காரர்களே, அதாவது நானும் கன்னிராசி தான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆனா பேருக்கு தாங்க கன்னிராசி. 22 வருஷமாச்சு, ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சுத்திட்டு இருக்கேன். சரி, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விழுப்புரத்தில் இருக்க நரசிம்மரை வந்துட்டு வழிபட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழ் திருப்பதிக்கும் போய் வழிபட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்துட்டு ஸ்டடிஸும் நல்லா இருக்கும், அதே மாதிரி பினான்சியல் சுச்சுவேஷனும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கங்க நானே இன்டர்ன்ஷிப்ல தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் கன்னிராசிக்காரர்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கன்னிராசிக்காரர்கள் யாருமே வந்துட்டு பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோ டைரக்டரே, குட் மார்னிங். எடுத்த எடுப்புலயே வந்துட்டு உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க அப்படின்லாம் எல்லாமே எனக்கு செட் ஆகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு வருமானம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திடீர்னு யோகம்லாம் கூட வருமா? சரி, ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவரம் பருப்பை தானமா கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏங்க இவ்வளவு நல்லது நடக்குது, துவரம் பருப்பு தானே, கொடுத்துட்டு போயிடலாம் விடுங்க. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் போய் வழிபட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ஜெனட்டிக்கல் டிசீஸ்லாம் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகர், பிபி இந்த மாதிரி விஷயம்லாம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் நீங்க ஒரு 2 BHK இருக்கீங்க, அதுவே நீங்க ஒரு 3 BHK மாறணும் அப்படின்னா டக்குன்னு மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்ற? நான் ஏன்டா அப்படி மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டுக்கு இருங்க, ஜாலியா, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ. அதே மாதிரி பசுமாட்டுக்கு வந்து உணவு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழைப்பழம் கொடுக்கலாம், அதே மாதிரி புல்லு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், ஆனா போஸ்டர்ஸை கொடுத்துறாதீங்க அப்படின்னு அந்த காமெடியையும் அவர் தான் கொடுத்திருக்காரு, நாங்க கொடுக்கல. சரி, இதே மேட்டரை நம்ம வித்யாராமன் சார் வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசிக்காரங்களே நிறைய பேரு ஜட்ஜ்மெண்டலா இருக்க மாட்டாங்க, ஆனா ஜட்ஜா இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கும் அதே தான். மே 14க்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சீக்கிரமா சார்ட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்த இந்த 7 ராசியிலேயே துலாமுக்கு தான் வந்து இவ்வளவு காமன் மேட்சஸ் இருக்கு. ஸோ உண்மையாலுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? விருச்சகம். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் நெய் மட்டும் வாங்கி கொடுங்க, சும்மா அது இதுன்னு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரோட தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த வருஷத்துல இவங்களுக்கு நிறைய அழகும் அறிவும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு சில ரத்த சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரொஃபஷனலாவும் நீங்க வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பெரிய டிஸ்க்ளைமரோட தான் முடிச்சிருக்காரு. இதே விஷயத்த வித்யாராமன் ஐயா வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிளான் தானே சார், எதை பெருசா பண்றீங்க? அதே மாதிரி இவர் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்த பர்சனல் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு சீக்கிரமா சார்ட் அவுட் ஆயிரும். ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஆசைகள் எல்லாமே இந்த இயர்ல சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நான் எதை கேட்கறது, அவர் சொல்றதை கேட்கறதா இல்ல இவர் சொல்றதை கேட்கறதா? சோ மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு அப்படியா இல்ல இப்படியா அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி அப்படிங்கறத பார்த்து நீங்களே கொஞ்சம் பத்திரமா சேஃபா இருங்க. தனுசு ராசிக்காரர்கள், அதாவது உங்களுக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் வழிபட சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வயிறு சுகர் சம்பந்தப்பட்டமான நோய்கள்லாம் வந்துட்டு வந்துடும். ஒரு ஸ்பூன் போட வேண்டிய இடத்துல 4 ஸ்பூன் போட்டாதான் நீங்க வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆவீங்களாம். அதே மாதிரி ஒரு சுகர் கியூப் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே எடுத்து சாப்பிடுறது, இந்த மாதிரி அதிகமான ஸ்வீட்ஸா சாப்பிட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆயிருவீங்க. அதே மாதிரி ஊருக்காக வந்துட்டு வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க, உங்க லைஃபை வந்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணி வாழுங்க அப்படின்ற மாதிரி தத்துவம்லாம் நான் பேசலைங்க, அவர் தான் சொல்லியிருக்காரு. இதே விஷயத்த நம்ம வித்யாராமன் ஐயா வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். நீங்க வந்து தாய்மொழியையும் பெற்றெடுத்த தாயையும் மறவாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு அவர் சூப்பரா உங்களை வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரியே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட் அப்படின்ற மாதிரி அதை அழுத்தி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த வருஷம் எல்லா சந்தோஷமுமே கிடைக்கும், முக்கியமா பெட்ரூம் சந்தோஷமும் கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் குமார் அவசரப்பட்டிய தனுசு ராசிக்காரர்களே, பார்த்து அடுத்த எபிசோடுக்கு நீங்களே கண்டென்ட் ஆயிருவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? மகரம். அதாவது உங்களுக்கு விநாயகரை வந்துட்டு வழிபட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல், நரம்பு, செரிமானம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கான்சியஸாக சொல்லியிருக்காங்க. நைட்டு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க, காலையில 7 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதீங்க. இதையே வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸா டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது மெடிக்கலி கூட கரெக்டான விஷயம் தான். நீங்க இவர் சொல்றாருன்னு கூட இல்லை, ஜென்ரலாவே ஃபாலோ பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நீங்க பார்த்து உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கேர் பண்ணி உங்களை பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதையே நம்ம வித்யாராமன் ஐயா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அதாவது மன்னராக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்க போதான். ஏன்னு பார்த்தோம்னா கடைசி 10 வருஷமா நீங்க வாங்கினா அடி அப்படியாமே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய ராசி யாரு? கும்பம். ஷெல்வி, உங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆயில் புள்ளிங்க வந்துட்டு யூடியூப்ல பார்த்து கத்துக்கோங்க எப்படி பண்றதுன்னு அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு எனக்கும் தெரியல, நீங்க பார்த்து கத்துக்குங்க கரெக்டா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்துட்டு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுல எல்லாம் கவனமா இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ இதே மேட்டரை கும்பராசிக்காரர்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள்லாம் வந்துட்டு அழகும் ஆற்றலும் உடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. என் ஃப்ரெண்டு கூட கும்பராசிக்காரன் தான், ஆனா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அவங்களுக்கான கடன் தொல்லையெல்லாம் சீக்கிரமாவே தீரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களுக்கான பரிகாரமா என்ன சொல்றாருன்னா, வேர்க்கடலையை வாங்கி கொடுக்க சொல்றாரு. அதை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமாமா மொத்தத்துல. ஸோ இதுக்கப்புறம் இருக்க கடைசியா இருக்காத ஒரு ராசி என்ன அப்படின்னா மீனம். 2025 சனி வர போகுது. நீங்க மொத்தத்துல கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் போய் ஜிம்முக்கு போயிருங்க. அப்படி ஜிம்முக்கு போக முடியலையா ஒரு யோகா கிளாஸுக்கு போயிருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் வந்துட்டு பத்திரமா பாத்துக்கிறதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண சொல்றாரு. நீங்க பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அது பசுமாட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் வந்து நிறைய growth கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய சோம்பலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நைட் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் படம் பார்க்காம நெட்ஃபிளிக்ஸை பார்த்துக்கின்னு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மேட்டரை நம்ம வித்யாராமன் ஐயா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பூ போல சிரிச்சிட்டே இருப்பீங்களா, உங்களோட கஷ்டத்தை வந்துட்டு யார்கிட்டையுமே வந்துட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. சப்போஸ் அப்படி யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண நிப்பாட்டவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். மே மாதம் 18ஆம் தேதி ராகு வந்துட்டு இறங்குறதுனால உங்களுக்கு இருக்க எல்லா கஷ்டமுமே சரியாயிருமா. அது வரைக்கும் கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்தா கூட இந்த வருஷம் கொஞ்சம் சூப்பராகவே அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான், மொத்தமா 12 ராசிக்கு ராசி பலனை சொல்ல வச்சு என்ன ஒரு முழு ஜோதிடராகவே நிற்க வச்சுட்டாங்க. வாய மூடிடா. நீ இதுவரைக்கும் சொன்ன சீனால நான் சீரழிஞ்சது போதும், இனி நானே சொந்தமா ஐடியா பண்ணிக்கிறேன்.
நீங்க வந்துட்டு அவங்கள நம்புவீங்களோ இல்லை இவங்களை நம்புவீங்களோ, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களை நம்புங்க. இந்த 2025 அப்படின்றது ரொம்பவே செம்மையா அமைய போகுது. 2025 ஆச்சும் போன வருஷத்தை மாதிரி சாமிக்கு நேர்ந்து விடாம இந்த வருஷத்துல எல்லாத்துக்குமே இரிங் பாய் மொமெண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ உங்க எல்லாருக்குமே விஷிங் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு கண்டென்ட்ஸும் முடிஞ்சு, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், யாரும் கவலைப்படாதீங்க. பை.